அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 5. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து மூமின்களை குறித்து பல்வேறு செய்திகளை மூமின்களுக்கு எச்சரிக்கையாகவும் அன்பாகவும் கட்டளையாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்றால், மூமின்களுக்கான ஒரு செய்தி தான். மூமின்களும் பெரும்பாவங்கள் செய்வார்கள் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். அந்த வசனத்தை நாம் படித்தால் மூமின்களிடத்திலும் மனிதர்கள் என்கின்ற அடிப்படையிலே பெரும்பாவங்கள் நிகழும் என்பதை அந்த வசனம் நமக்கு சொல்லித்தரும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியிலிருந்து எஞ்சியதை விட்டுவிடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இந்த இரண்டையும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சமூகத்திலே தலைவிரித்தாடக்கூடிய பெரும்பாவம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் மூமின்கள் அதை பெரும்பாவம் என்றே கருதாத ஒரு பாவமாக இன்றைக்கு சமூகத்திலே ஆகிவிட்டது. வட்டியை சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம், பெரியவர்களை பார்க்கிறோம், பெண்களை பார்க்கிறோம், ஆண்களை பார்க்கிறோம். பெரும்பாலும் சமூகத்திலே அந்த வட்டி ஏதோ ஒரு வகையிலே சுற்றுச்சூழ அவர்களை ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறது, அவர்களை வட்டிக்குள் தள்ளி கொண்டே இருக்கிறது. கையில காசு இல்லையா, உடனே கிரெடிட் கார்டை எடு, அதை சுரண்டு 1000 ரூபா 5000 ரூபா அதுல காசு எடுத்துக்கோ, 50 ரூபா 100 ரூபாய் தான் உனக்கு வட்டி கிடைக்கும் என்கின்ற மனநிலைக்கு தள்ளப்படுவதை பார்க்கிறோம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கார் பைக் வாங்க வேண்டும் என்றால் உடனே அதை இஎம்ஐயில் வாங்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா, வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை விட்டுவிடுங்கள் என்கின்றான். நீங்கள் வட்டியை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய உபதேசம். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்கின்றான். ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்க அப்படி செய்யல, வட்டியை விடலன்னு சொன்னா அல்லாஹுவோடும் அவனுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை, அல்லாஹுடைய எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. அல்லாஹுவோடு தூதரோடு போர் புரிந்து நம்மால் வெற்றி பெற முடியுமா? ஒரு காலத்தில் வெற்றி பெற முடியாது. பலமான மனிதர்களோடு போர் புரிந்தாலே நம்மால் வெற்றி பெறுவது சிரமம். அல்லாஹுவோடு போர் புரிந்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வட்டி என்பது நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழிப்பதை தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீனோடு போர் புரிவதற்கு சமமானது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் வட்டி இருந்தால் வட்டியை விட்டு விலக வேண்டும். வட்டியை குறித்து படிங்கள். வட்டி எதெல்லாம் வட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மிக முக்கியமான பாடம். ஆலிம்கள் தான் படிக்க வேண்டும், தாயிக்கள் தான் படிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே மார்க்கத்தின் எந்த ஒரு அம்சத்தையும் படிக்க முடியாது. தொழுகைக்கு தேவையானதை நாம் படிக்க வேண்டும், நோன்புக்கு தேவையானதை நாம் படிக்க வேண்டும். நோன்பை எது முறிக்கும், தொழுகையை எது முறிக்கும் என்று தெரியாமல் இபாதத்துகளிலே போய் நிற்பது என்பது மிக மிக மடமைத்தனம். அந்த இபாதத்துகள் செல்லுபடி ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் வட்டி என்பது. வட்டி எதெல்லாம் வட்டி என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விடுவோம். வட்டி நம்முடைய பொருளாதாரத்தை அழித்து நாசமாக்கி விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி என்றால் பெரிய கோடிக்கணக்காக கொண்டு போய் செலுத்தக்கூடிய பணம் தான் வட்டி, அல்லது ஒரு 1000 10,000 கொடுப்பது தான் வட்டி. 100 50 வட்டி இல்லை அப்படின்னு ஒரு காலத்திலையும் நினைக்காதீங்க. 1 ரூபாய் 1 பைசா நீங்க செலவழிச்சாலும் அது வட்டியாக இருந்தால் வட்டி தான். அல்லாஹ் அதற்கு கேள்வி கேட்பான், கடுமையாக தண்டனை கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, வட்டியிலிருந்து விலகுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை நாம் நினைவில் நிறுத்தி செயல்படுவதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.